காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த தலைவருமான ஈவி.கே. இளங்கோவன் தற்சமயம் காலமா இருக்காரு. அவருக்கு பல காலம் காங்கிரஸ் பேரியக்கத்திலே பணியாற்றியவர், ஒன்றிய அமைச்சராக, இணை அமைச்சராக பணியாற்றியவர், நாடாளுமன்ற உறுப்பினராக, சமீபத்திலே சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றியவர். அவருடைய தந்தையார் ஈவி.கே. சம்பத் அவர்கள் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர். காங்கிரஸ் பேரியக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றியவர். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த காலத்திலே முதல் முறையாக திமுகவின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய தந்தையார். புகழ்மிக்க குடும்பத்திலே பிறந்த, புகழ்மிக்கவராக வாழ்ந்த என்னுடைய அன்பு சகோதரர் ஈவி.கே. இளங்கோவனுடைய மறைவு என்பது எனது மனதில் பெரிய வலியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் புகழ் என்றைக்கும் நீடிக்க வேண்டும் என்று மனமாற இணைஞ்சுகிறேன். அதாவது அந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதியில அவர் மகன் காலமாகி அதே இடத்துல அவர் போட்டிட்டு இருந்தாரு. அந்த வடு தாங்கி முடிக்கக்குள்ளேயே மீண்டும் அது ஒரு இழப்பு வந்துட்டு, அது எப்படி சார் பதிவு நினைக்கிறீங்க? அது உண்மையிலேயே அது பேரிழப்பு தான். அந்த குடும்பத்திற்கு அது ஒரு பேரிழப்பு. மகன் இறந்தார். பிறகு அதே இடைத்தேர்தலில் மகனுடைய பணி சிறப்பாக இருந்த காரணத்தினால் தந்தை தான் நிற்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்பி அவரை வேட்பாளராக நிறுத்தியது. அவரும் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று அவர் நோயினால் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு அவர் நம்முடைய இல்லை என்பது வருத்தத்திற்குரியது. பேரிழப்பு. காங்கிரஸ் கட்சிக்கும் அது பேரிழப்பு. தனிப்பட்ட முறையில் என்னுடைய அருமை சகோதரராக, நண்பராக அவர் இருந்தார். நானும் அதற்காக வருந்துகிறேன்.